சுதா, தினேஷ், இம்ரன், நான், அறிவு. நாங்கள் 4 பேர் கூட்டணி தான். ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம். எங்களோட முதல் தப்பு பிக் பாக்கெட், 2வது சண்டை, வெட்டுக்குத்து, கடைசியாக ட்ரக்ஸ். இதெல்லாம் நாங்களாம் செய்கிற தொழில் கிடையாது. சேதுன்னு இவர் கீழே தான் அந்த தொழிலை செய்யணும். இவர் கீழே இன்னும் பல பேர் இருக்காங்க. இது ஒரு பெரிய நெட்வொர்க். அதில் சிறு புள்ளி தான் நாங்கள். இந்நாள் வர இந்த ஆளோட மூஞ்சை யாரும் பார்த்ததில்லை. எப்படி இருக்கான்னு தெரியாது. இந்த தொழிலை விட்டு வெளியாகணும்னு தெரிஞ்சணும்னு நினச்சா சேதுன்னு எங்களை மாதிரி கூட தொழில் பார்க்குற ஆளை வச்சு சாவடிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு இத்தனை வருஷம் பண்ணதுக்கு போதும். இதை விட்டு வெளியாகணும், திருந்தணும்னு நினைக்கிறேன். இந்நேரத்துக்கு இந்த விஷயம் சேது எனக்கு தெரிஞ்சிருக்கும். யார் என்னை மட்டம் பண்ண ஸ்கெட்சு போடுவானுங்க தெரில. இதை விட்டு வெளியாகணும், செத்துருவனா இல்லை புடைப்பனான்னு தெரில. ஆனால் இது ஒரு சொலல் பாதை மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா என்ட்ரி மட்டும் தான், எக்ஸிட் இல்லை. வித்யா கேட்டெல்லாம் பூட்டிட்டு அம்மா பார்த்துக்குவோம். எம்ரா போன் எடுத்துட்டானே? இல்ல இப்போதான் எடுத்து போட்டுதானே. அருவிக்கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன்டா. முடிச்சிருவோம். என்ன இருந்தாலும் அருவி நம்ம பையன்டா. அவனாலாம் எப்படி போய் மட்டைய பண்றது? நான் மட்டும் என்ன வேணும்னுக்கே பண்ணிட்டு இருக்கேன். தெரியும் எனக்கு யாரோட ஓட இருக்கு. சேது என்னடா எதுவும் பண்ண முடியாது. அவனுக்கு தெரியும் தான் என்ன போறதுக்கு முன்னுக்கு போடுறது சொல்லப்போம், வெளியே வருது கஷ்டம்டா. இப்ப எனக்கு திருந்தணும் அது எதுன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா பண்றது? சரிடா, உன் தங்கச்சி கேட்ட என்ன சொல்லுவ? நெட்டா அதுகிட்ட கரிமாளுங்க மட்டா பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருக்கா. மொதவா அப்புறம் பேசிக்கலாம். இலக்கியா சொல்கிறனால தான் எனக்கே தெரிய வச்சு என் கூட்டாளி என்னை மட்டம் பண்ண பார்க்குறானுங்க. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, பேசி புரிய வச்சிடலாம் அப்படின்னு. அறிவு தினேஷ் பவுடர் விஷயமா பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டான். உங்ககிட்ட ஏதோ சொன்னானா? சொன்னான்டா. ஆக்சுவலி உனக்கே தெரியும் தானே, நான் இதை விட்டு வெளியாக போகிறேன். தெரியும்டா. ஏன் அவன் இப்போ கூப்பிட்டு பவுடர் விஷயம் ஸ்கெட்சு போட்டு தான்டா கூப்பிட்டுருக்கான். என்னடா புத்தி கட்ட மாதிரி பேசுற? என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம கூட்டாளி. அவன் ஏன்டா உனக்கு ஸ்கெட்ச் போட போறான்? உனக்கே தெரியும் தானே, சேது அண்ணன் சொன்னா அது கேட்பானுங்க. அதுவும் இந்த தினேஷ் சரியான விசுவாசம் ஆயாச்சு. இந்நேரத்துக்கு என்ன பண்ணி வச்சுக்கன்னு கூட தெரியல எனக்கு. எனக்கு ஒன்னும் புரியலடா. நான் என்ன இருந்தாலும் அப்புறம் அவன்கிட்ட போய் பேசிக்கிறேன். அங்க வந்து நீ கம்முனே கடை, அங்க போய் நான் பேசிக்கிறேன். அங்க போயிட்டு நீங்க எந்த ஒரு வாயம் திறக்காது. தினேஷ் என்னடா என்னமோ பவுடர் விஷயமா பேசணும்னு கூப்பிட்டேன். என்னடா கதை? இல்லடா பவுடர் பத்திலாம் இல்ல, எல்லாம் அறிவு பத்தி தான். என்னடா இப்போ? இல்லடா நீ தான் சொன்னல திருந்தி வாழ போறேன், இதை விட்டு போக போறேன் அப்படி இப்படின்னு. அதான் சேது என்ன சொன்னாரு, இதுக்கு முன்ன இந்த தொழில் எப்படி செஞ்சிருந்தே அதே மாதிரி செய்ய சொன்னார்ரா. உனக்கு ஏன்டா புரிய முடியுது? சரி எனக்கு புரியல, இத்தனை வருஷத்தை பண்ணிட்டு வந்துட்டோன்னு. வெளியே போயிட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு நல்ல தொழிலை செஞ்சுட்டு சம்பாதிச்சிட்டு போயிடலாம்டா. இப்ப என்ன சொல்ல வர, இந்த தொழில நீ சம்பாதிக்கவே இல்லை அப்படித்தானே? சுதா, நீயாவது இதெல்லாம் சொல்ல மாட்டியாடா? அதான்டா சேதுவனை சொன்ன மாதிரி இது விட்டு வெளியே வர நினைக்காத. எனக்கு தெரிஞ்சுது இவனுங்க எவ்வளோ சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை. டேய் அதான் போன் வந்து இருக்குல்ல, போய் பேசி தொல்லடா. எர்ரா வரேன். டேய் அறிவு சொன்னா கேட்கவே மாட்டியாடா? கிளிப்பில சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா உனக்கு? இந்த ஆளுக்கு இத்தனை வருஷம் வேலை செஞ்சது போதும்டா.
அப்படின்னா நாட்டுக்கு நல்லதா செஞ்சிட்டோம். ராத்திரிலாம் போயிட்டு எவனாவது வெட்டிட்டு வர்றப்ப அந்த நைட் உனக்கு தூக்கம் வந்திருக்கா? சொல்றா, தூக்கம் வந்திருக்கா? நம்ம 4 பேருக்கு சேர்த்து தான்டா சொல்றேன், எனக்கு மட்டும் நான் சொல்ல கிடையாது. பேசி முடிச்சிட்டல, அவ்வளவுதான், டைம் முடிஞ்சு. மட்டை பண்ண ரெடி ஆகிட்டானுங்க. ஒன்று அவனுங்க என்னைய போடுவானுங்க, இல்லை நான் அவங்கள போடுவேன். சுதா போடுறா. பின்னாடி சொல்றா. சேது ஒன்னு சொல்றான் சொல்லிட்டு கடைசியில சொந்த கூட்டாளி மட்டை பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? இப்ராஹிம் முடிச்சு விடுறா. இவனை நான் எதிர்பார்க்கல. மன்னிச்சிடுற அறிவு. சேதுவோட டபுள் பேமெண்ட் கொடுத்துட்டாரா? எனக்கும் வேற வழி தரலடா. எனக்கும் வேற வழி தெரியல. பாம்பு கொத்துற வரையும் காத்துட்டு இருக்க கூடாது. அறிவு, ஏன் எத்தனை தடவை கால் பண்ண எடுக்கல நீ? சரி, நீ எங்க இருக்க? சேஃபா இருக்கியா இல்லையா? ஹலோ, என்ன மன்னிச்சிட்டு இல்லையா? இங்கதான் இருக்கியா? இம்ரன் சூடா தினேஷ போட்டு நம்ம பையங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சேடு அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீனா இத்தனை வருஷமா அவரை பாட்டு இல்லைல்ல. அடா, உனக்கு கடைசியா பாட்டுட்டு போக சேடு அண்ணனே வண்டி இருக்காரு. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. வண்டியில இரு. இது தொட முடியாது. நான் தான் சொன்னல, இது ஒரு சுழல் பாதை.